அது வரத்துக்கு முன்னாடியே காக்கிறதுக்காக தான் மருத்துவர்களோட முதல் எண்ணமே. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் கேன்சர் இல்லை மேடம், நான் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருந்து கடைசியில் அதை கண்டுபிடிக்கும் போதோ, மேடம் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்தா இது வந்திருக்காது இல்லையா, இதை நான் முதலியே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லும் போதோ அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது எங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட், மேமோகிராம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும், பேப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணி வரும் முன்னாடி அதை காத்துக்கலாம். வந்தாலுமே அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வேறு லெவலாக வந்துருச்சு. 100% க்யூர் கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் கம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி விமென் அவுட் தேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம சிட்டியாக இருக்கட்டும், மார்பு புற்றுநோய் தான் பெண்களை அதிகமாக தாக்குது. இருந்தாலும் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அளவில் வந்து முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மார்பக புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம கியூரும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கிறத பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது வந்து நம்ம ஒரு கட்டியை வந்து கையால் தென்படுறதை விட நம்ம வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராமில் கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0, அதாவது இன்சிடியூ ஸ்டேஜ்லையோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையோ கண்டறிய முடியும். அதனால தான் மேமோகிராம்ங்கிறது இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து வில் டெஃபினெட்லி சேவ் லைஃப்ஸ்ங்கிறத சொல்கிறோம். Kaveri Hospital for joining as the part of the CSR activities. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் வந்து அதை பற்றி பேச விரும்பல. ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையை நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் திங்கிங் வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் ஒய் டோன்ட் வி கோ டு தி மொபைல் வேன். நிறையா நம்ம வந்து பிளட் பேங்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். எங்ககிட்டயே பிளட் பேங்க் இருக்குது. வி ஹேவ் மொபைல் யூனிட்ஸ் கோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் சிட்டி அண்ட் கலெக்ட் நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம்தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி சின்ன தாட் ப்ராசஸ். தென் வி ஸ்டார்டட் அவர் எங்கள் லைன்ஸை சேர்ந்த லைன் லதா மகேஸ்வரி மூலிமா வி காட் இன் டச் வித் காவேரி ஹாஸ்பிட்டல். ஐ லைக் டு தேங்க் லைன் ராஜபாண்டியன் ஹூ கேவ் அஸ் ஆல் த சப்போர்ட். அவர் கூட சுகுமாரன் எங்கள் கூட தோளோடு நின்று இந்த கான்செப்ட் உருவாதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஆல்சோ சிஎஸ்ஆர் டீம் எல்லாருமே பண்ணாங்க. நாங்கள் பெரிய பஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் பெரிய பஸ்ஸோட மொபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்லேன்ஸ் பைலேன்ஸ்லாம் போக முடியாது, ரோடோட வித்து நிறையா வேணும், அது எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. தென் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஐ பீன் டோல்ட் பை காவேரி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிட்டில் ஆல் த மிஷினரிஸ் ஹேவ் பீன் ஃபிட்டட் டு கோ ஃபார் எ மொபைல் மேமோகிராஃப் ஸ்க்ரீனிங் யூனிட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வந்து ஒரு பேரிடர் ஏற்படுதோ ஓடோடி சென்று உதவக்கூடிய ஒரு நிறுவனம் நாங்கள். பசியை போக்குறோம், ஹங்கர் பார்க்குறோம், சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம், குளோபல் காசஸ் விஷன் பார்த்துட்ருக்கோம், நிறையா பண்ணுறோம். அதில் எங்களோட கனவு தான் இது. ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் கம்மிங் அவுட் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். சார், நாங்கள் ஃபஸ்ட்டே இப்போ சொன்ன மாதிரி தான், நாங்கள் வண்டி வாங்கி கொடுத்துருவோம், அது எப்படி ஓட்டணும்னு வேணால் எங்களுக்கு தெரியும், பரிசோதனை செய்ய தெரியாது, அதுக்கு காவேரி மட்டும்தான் முடியும். காவேரிக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு தமிழக அளவில் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மேமோகிராம் பஸ்ஸோட ஒரு யூனிக் இது என்னன்னா, தேங்க்ஸ் டு த டிசைன் ஆஃப் அவர் டீம், டாக்டர் மகேஷ், டாக்டர் ஐயப்பன் எல்லாமே, இந்த பஸ் இந்த ஆம்புலன்ஸ் லிட்டில் பிகர் தன் த ஆம்புலன்ஸ் பட் லெஸர் தன் த சைஸ் ஆஃப் எ பஸ். சென்னையில் இருக்க எல்லா சந்தைகளிலும் போய் அவங்க திஸ் இஸ் த ஹெல்த் கேர் அட் த டோர் ஸ்டெப். அவங்க வீட்டிலேயே அவங்க எந்த விதமான அவங்க வீட்டு வேலைகளையும் அன்னைக்கு அதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேஸில் செக் பண்ணிவிட்டு பை அவர் லேடி டாக்டர்ஸ், லேடி ரேடியாலஜிஸ்ட், கம்ப்ளீட்டாக விமன் லெட் சர்வீஸ். இதோட பெனிஃபிட்டை வந்து சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நான் அமைச்சர் இந்த விழாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில நேரம் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, நீங்கள் சிட்டியில் மட்டும் பண்ணுறதை விட நீங்கள் சிட்டியில் இருக்க சபர்பன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஹெல்த் கேர் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நீங்கள் அங்கே எல்லாத்தையும் பண்ணலாம். அவர்கிட்ட இன்றைக்கி உறுதிமொழி கொடுக்குறேன், இந்த மொபைல் மேமோகிராம் பஸ் வந்து சென்னையில் நீங்கள் எங்கெங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ எல்லா இடத்துக்குமே போய் நம்ம டாக்டர்ஸ் அதை வந்து இனிஷியேட்டிவை லீட் பண்ணுவாங்க. அது எங்களை பொறுத்தவரையிலும் உறுதி. அதே சமயத்தில் அமைச்சருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மேமோகிராஃப் ஸ்க்ரீனிங்கை வந்து நீங்கள் நம்ம அரசாங்கம் மூலமாக எப்படி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து
ஒரு கம்பல்சரி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு நம்ம அரசாங்கமும் அது ஒரு கேம்பெயினாக நடத்தினா மக்கள் தான் பெரிய பயனாளிகளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஆல் மை காவேரி. நத்திங் லைக் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காவேரி இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் த beloved and talented doctors like you all, and also team சுகுமார், ராஜபாண்டியன் எல்லாருமே லைன்ஸ் ப்ரோவோட கோஆர்டினேட் பண்ணி இந்த வேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேன் வாங்கி கொடுத்துருங்க. இதை வந்து மிக சிறப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகளை விட மேலாக நடத்துறது எங்களோட கடமை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், காவேரி மருத்துவமனையின் குடும்பமாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கும், நர்சஸ், டாக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சர்வீஸ் மட்டுமே மோட்டோவாக இருந்திருக்கிற நம்ம என்ஜிஓ டிபார்ட்மெண்ட் அண்ட் லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும், இங்கே மட்டும் இல்லை லைன்ஸ் கிளப் எடுத்தால் எல்லா இடங்கள்லையும் பரவலாக சார் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக எல்லா இடங்கள்லையும் ஒரு சர்வீஸ் நோக்கம் மட்டும்தான் பண்ணுறாங்க. நோ ப்ராஃபிட் நோ கெயின்கிற மாதிரி சர்வீஸாக மட்டும் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ வச்சு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். அவருக்கு என்னோட பணிவான காலை வணக்கம். யூஸ்வலாக நம்ம மாண்பு முதலமைச்சர் முதல் அரியணை ஏறும்போதே நாங்கள்லாம் சொல்லுவோம், நான் இதே மயிலாப்பூர் தொகுதியில் கேன்வாசிங் போகும்போது மக்களை பார்க்கும்போதெல்லாம் முதல்ல இந்த மயிலாப்பூருக்கு என்னோடய மக்களுக்கும் என்னோடய தொகுதி மக்களுக்கும் ரொம்ப நம்மளுக்கு நன்றிகள், மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னை ஒர்க் பண்ணி இங்கே ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக உட்காந்து மக்கள் பணி செய்து கொடுத்ததுக்கு மிக நன்றி. நீங்களும் பார்த்து இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அனைவருக்கும் தேங்க்யூ. நம்ம மாண்பு முதலமைச்சர் சொல்லும்போது முதல்ல சொல்லுவார், நான் மட்டும் இல்லை எல்லோரும் கேம்பெயின் போகும்போது பரவலாக எங்களுக்குள்ள ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த அரசு அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாகவும் உந்துதலாகவும் ஒரு பெரிய ஒரு வலிமையாக இருந்தது பெண்கள், குழந்தைகள், மகளிர் மட்டும்தான். இவங்களோட இளைஞர்கள், இந்த பெண்கள் எங்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு கேரிங், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். நம்மலாம் வருவோம், ஜென்ஸ்லாம் வருவோம், ஒரு 1 hour ட்ராவல் 2 hours ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் சில சுச்சுவேஷனில் அடுத்த பணி நிமித்தமாக வெளியே போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். அதே போல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம டாக்டர் ஒன்று சொன்னால் அவளுக்காக உடனே நம்ம இத்தனை வருஷம் நிறையா டிவியில் கேட்டிருப்போம். பல ஆண்டு காலமாக மந்திரியாக இருந்தவங்களாம் கூட, பல ஆண்டு காலமாக ஒரு அரசியல் இருந்த கட்சிலாம் கூட தன்னோட குழந்தைய கேட்குறாங்க, ஆனோ பெண்ணோ. இந்த குழந்தைகளை கேட்கும்போது அவங்க மனசை மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்காக நிற்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னும் ஒரு பெண், அவர் குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு ஆங்கிளில் இந்த பெண்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. இப்போ மயிலாப்பூர்லேயே பார்த்தா ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1 லட்சத்தி மேஜர் 1,10,000 பேர் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும், முதல்ல பண்ணுறது குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அந்த குத்துவிளக்கு ஏற்றுறதே பெண்களுக்காக தான். விச் மீன்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஹிஸ்டரிக்கலாகவே நம்மளோட கல்ச்சர்லேயே இந்தியன் கல்ச்சரில் இருக்கிறது பெண்களை மதிக்க வேண்டும்ங்கிறது. அதில் நம்ம மாண்பு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் முதல் நாளே சொன்னது, நம்ம துறைக்கு வந்தவொடனே பெண்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு கொடுப்போம். இப்போ கொடுத்துருக்கிறது சிங்கம் பெண் படை. இதில் என்ன சொல்ல வரோம்னா, பெண் குழந்தைகள் பெண்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் கொடுக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஜென்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம மூலமாக தான் அந்த சப்போர்ட் வரும். இப்போ இங்கே ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சகோதரியோ ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ ஜென்ஸ் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஃபீமேல் இருக்காங்களோ நம்ம கேர் பண்ண அவங்களா இருக்காங்க. அதே சுச்சுவேஷன், அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்மளும் அவங்க கேரிங் மேலே காமிச்சிக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு சீக்கிரமாகவோ இல்லை அவள் வேலைகளை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். உடனே டக்கு எடுத்து அந்த எல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ஸ் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக, சரி பார்த்துட்டு வந்துடு, நீ போயிட்டு வந்துடு, ஒரு ஃபோன் காலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை கார் அனுப்புவோம், இல்லையா டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி நம்ம பண்ணுவோம். நம்ம கேரி கொஞ்சம் கம்மி. என்னோடய ரெக்வஸ்ட் எல்லா இடங்களையும் போகும்போது சொல்லுவேன், எல்லாருமே இந்த சமுதாயத்தை வாழ ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கு கமிட்மெண்ட்டாகவும் கடமையாகவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இனிமேல் இங்கே இருக்க இந்த நாள் முதல் இப்போ எல்லா சர்வீஸ் இருக்குது. இந்த காலங்களில் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி மாதிரி ஏரியாவில் எல்லா சர்வீஸும் வீடு தேடி வர அளவுக்கு இப்போ மொபைல் மோமோகிராம் போட்ட மாதிரி மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மொபைல் மாதிரி வீடு தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும்.
அதே போல் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணுறோமோ, பேசுகிறோமோ, உடனடியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும். போலியோவில் பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோக்களை ஒரு கேன்வாஸ் மூலமாக, அவேர்னஸ் மூலமாக, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து எவ்ரி இயர் இதை எவ்ரி குவார்ட்டர்லி ஒரு தடவை அதுக்கு நான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து அதுக்கு நர்சஸ்ஸு டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி இன்றைக்கி போலியோவோட ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. அதேபோல் பல வியாதிகள் இருந்தது. இதெல்லாம் முன்னெடுப்பாக கொண்டு வந்து பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இது எங்கெல்லாம் இந்த டிசீஸ் இந்த மாதிரி ஒரு வாரம் கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அதை சின்சியர் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரிட்டீரியாவும் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டும் எல்லோரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாடி கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லாருங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா நிலைமையிலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது இந்த இன்றைக்கி பர்டிகுலர் டே மொமோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும், நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு. அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்களோட துணை நிற்கிறோமோ, அவங்க மட்டும்தான் நம்ம கிங் மேக்கராக இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி, எப்போ அவங்க நமக்கு ஒன்று அன்றைக்கி நான் நிற்கிறேன் நீ படி, நான் நிற்கிறேன் நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலும் அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம துணை இருப்போம். நிற்கலாமா, இருப்பீங்களா? இந்த மொமோகிராம் இருக்கும் ஒன்று இங்கேயோ இல்லை, யாரெல்லாம் வந்துருக்காங்கலாம் ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் 40 வயசு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரெஃபர் பண்ணுங்கள். அவேர்னஸ் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவேர்னஸ் பேப்பரு, பேம்ப்ளெட்டு, வாட்ஸ்அப்பு செய்திகள் இல்லை. ப்ரோக்ராமை பார்க்குறோம் கேட்குறோம், அங்கே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம குடும்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெற்றி தலைவர் சாஸ்திரம் சொல்லுவார், நம்ம வெளியே போய் மைக்கு பிடிச்சி பேசி சொல்கிறது முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, எங்கெல்லாம் தேவையோ அங்கே நம்ம எப்போ ஒரு 100 பேரை 50 பேரை 10 பேர் இனிஷியேட் பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்ம சுற்றுப்பகுதி நம்பிக்கை கொடுக்கும். ஒரு கை சேர்ந்தால் மட்டும் சவுண்டு வராது, 2 கைகளும் சேர வேண்டும். அதே போல் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரோம், அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு கலந்து போயிடாமல் நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்மளும் ஒரு உறுதிமொழியாக ஒரு அவேர்னஸ் டீம், நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருக்கணும். இந்த மொபைல் மோமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்கை நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கிற நம்ம பகுதி அப்பார்ட்மெண்ட் ஏரியாவோ, நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும், நம்ம பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும், நம்மை சார்ந்துள்ள பெண்களுக்கும் கொண்டு போய் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய லெவலில் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இப்படி தான் அந்த காலத்தில் போலியோலாம் அட்டாக்லாம் ஈஸியஸ்ட் வே முடியுது. எல்லாரும் சேவை மனுப்பேன். இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் ரேஷியோ என்னன்னா சர்வீஸ் தான். ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் நான் வீக்கெண்ட் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்பாங்க. ஒரு சில பேர் வீக்கெண்ட் ஆனால் நான் வேறு அன்னதானம் பண்ணுவேன், வேறு ஏதாவது ஸ்கூல் படிப்பு கொடுப்பேன்பாங்க. ஒரு சில பேர் நான் வெளியே போனால் சைக்கிள் வாங்கி கொடுக்குறது இருக்கும்பாங்க. ஒரு சில பேர் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வந்தால் அன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்பாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் ஏதோ ஒரு வகையில், யாருமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செலுத்தவே கிடையாது. எல்லார் மனதிலையும் எல்லா எண்ணங்களிலும் ஒரு சோசியல் சர்வீஸ் எண்ணம் எல்லாத்துக்குமே உண்டு.